சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஐயா 18ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு மோடி ஐயா வர்றான். கோயம்புத்தூருக்கே வர்றான். 18ஆம் தேதி இங்கே வந்து உங்களை சந்திப்பதற்கு வர்றான். நம்மை பொறுத்தவரை அண்ணன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க. ஐயா, கோயம்புத்தூர் ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய இடம், உலகம் தரம் வாய்ந்த இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டிங் ஐயா. இது எங்கேயோ கொண்டு போய் இந்த சிட்டியை நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர்னா உரிமையாக மோடி ஐயா கேட்பான். ஐயா 18ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு மோடி ஐயா வர்றான். கோயம்புத்தூருக்கே வர்றான். 18ஆம் தேதி இங்கே வந்து உங்களை சந்திப்பதற்கு வர்றான். நம்மை பொறுத்தவரை அண்ணன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க. ஐயா, ஏப்ரல் 18ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் கோவை வருவார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், சட்டமன்ற தேர்தல்னால பல்வேறு மாவட்டங்களுக்கு வருகை தரக்கூடிய மோடி அடுத்தபடியாக இப்ப கோவைக்கு வராருன்ற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன நிலவரம், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரை வேகமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து கட்சி தலைவர்களும் அவர்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார்கள். இந்த சூழல்ல வரக்கூடிய 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு பொதுக்கூட்டமானது கொடிசியா மைதானத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக அவர் 18ஆம் தேதி கோவை மட்டுமின்றி குறிப்பாக கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி அந்த பொதுக்கூட்டமானது நடைபெறும் என கட்சி நிர்வாகிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. கோவை வரக்கூடிய பிரதமருக்கு ரோட் ஷோ மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக மற்றும் இரட்டை இலை அதிமுகவை சேர்ந்த இரட்டை இலை சின்னத்திற்கும் தாமரை சின்னத்துக்கும் வாக்குகள் சேகரிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பாஜக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அதே சமயம் வரக்கூடிய ஆட்சி காலத்தில் செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்து அவர் பேசுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் 18ஆம் தேதி கோவைக்கு பிரதமர் வருவது போன்றே தமிழ்நாடுடைய முதலமைச்சரும் மேட்டுப்பாளையத்தில் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அப்போது பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், அதே சமயம் கோவை முத்தில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை அவர்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் மு க ஸ்டாலின் மேட்டுப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். 18ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் ஒரு பக்கம் பிரதமரும் மறுபக்கம் முதலமைச்சரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. அன்றிலிருந்து 5வது நாள் பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அனைவருமே அவர்கள் தலைவர்கள் வருகை மற்றும் அவர்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குகள் சேகரிக்கக்கூடிய மிக தீவிரமான பரப்புரையில் ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.